25 மே 2026 புதுக்காலம் 8ஆம் வார திங்கள் நற்செய்தி வாசகம். இன்று தூய கன்னி மரியா திரு அவையின் அன்னை நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 19 இறை வசனங்கள் 25 27 முடிய. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயின் சகோதரியும் கிலோவாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்று நாம் செபிக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் இறைவன் அன்னை மரியாதையின் வழியாக பரிந்துரையின் பேரில் நமக்கு அனைத்தையும் பெற்றுத் தருவார். வணக்க மாதத்தினுடைய 25ஆம் நாளில் அன்னையினுடைய இடையீடு பிரார்த்தனையுடைய குணமான செபிப்பதை நாம் இறைவனிடத்தில் வேண்டி ஜெபிப்போம். மரியன்னை ஆண்டவரிடத்தில் பிறருக்காக கேட்டார். அவர் இடையீடு செய்தார். அவர் கருணையுடன் இருந்தார். அவர் மக்களை இயேசுவிடம் கொண்டு சென்றார். நாம் பிறருக்காக பிரார்த்திக்க இன்றைய நாளில் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் தாயாம் திரு அவை மரியன்னை திரு அவையின் அன்னையாக உருவெடுத்து அவருக்கு விழா நாளை நினைவு கூறுகிறது. ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு பெறுவன் தூயாவினுடைய வருகையினுடைய பெருவிழாவும் நாம் கொண்டாடி முடித்த கையோடு இன்று திரு அவை ஒரு உன்னதமான விழா கொண்டாடுகிறது. அதுதான் திரு அவையின் அன்னை மரியா நினைவு நாள். நேற்றைய தினம் தூய ஆவியானவர் சீடர்கள் மீது இறங்கி திரு அவையின் பிறப்பை நாம் கொண்டாடினோம். அடுத்த நாளை அதற்கு ஒரு அன்னை இருக்கிறார் என்பதை நினைவூட்ட இன்று நற்செய்தி வாசகம் நமக்கு தரப்பட்டுள்ளது. சிலுவையின் அடியில் நிகழ்ந்த ஒரு உன்னத பரிமாற்றத்தின் வழியாக மரியா எவ்வாறு திரு அவையின் தாயாக நாம் ஒவ்வொருவரின் அன்னையாக மாறினார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிலுவையின் அடியில் நின்ற அன்னை விசுவாசத்தின் சாட்சியாக திகழ்ந்து நற்செய்தியாளர் யோவான் இயேசுவின் சிலுவையின் அருகில் அவருடைய தாயும் நின்று கொண்டிருந்தது என்பதை குறிப்பிடுகிறார். இந்த நின்று கொண்டிருந்த என்பது ஒற்ற வார்த்தை மிக ஆழமானது. இயேசுவை ஆராய்த்து திரள் கூட்டமும் அவரிடமிருந்து புதுமைகளை பெற்ற மக்களும் சிலுவை பாதையில் எங்கும் இல்லை. என் உயிரை கொடுப்பேன் என்று சபதம் செய்த சீடர்கள் கூட பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் அன்னை மரியாம் எங்கே ஓடி போகவில்லை. அழுது புலம்பி நிலை குறைந்து விழவில்லை. அவர் சிலுவையின் அடியில் உறுதியோடு நின்றார். கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்ன பொழுது, உமது சொற்பொடி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அதே மரியா என்று தம் மகனின் சிலுவையில் தொங்குவதை பார்த்த பொழுதும் அதே விசுவாசத்தோடு நிற்கிறார். துன்பத்தின் உச்சக்கட்டத்திலும் இறைவனின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு தன் மகனை மீட்பு பலியில் மௌனமாக தன்னை இணைத்துக் கொள்கிறார். சிலுவை விடத்தில் உருவான புதிய குடும்பம் இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது உலகளாவிய பாவங்களை மட்டுமல்லாமல் தன் தாயின் எதிர்காலத்தையும் நினைத்து பார்க்கிறார். இறைமகன் இயேசு தன் தாயையும் அருகில் நின்ற அன்பு சீடரையும் காண்கிறார். அங்கு இயேசு, அம்மா, இவரை மகன் என்றும் சீடரும் இவரையும் தாய் என்றும் கூறுகிறார். விவிலிய பின்னணியில் இங்கு நின்று கொண்டிருக்கும் அன்பு சீடர் யோவான் வெறும் தனி மனிதர் அல்ல. அவர் இயேசுவின் மீது அன்பு கொண்ட சிலுவை வரை பின்தொடரும் ஒட்டுமொத்த திரு அவைக்கும் நம்பிக்கையாளராகிய நம் ஒவ்வொருவருக்கும் பிரதிநிதியாக நிற்கிறார். திரு அவையின் தொடக்கமும் அன்னையின் அரவணைப்பு பற்றி பார்க்கின்ற பொழுது திருத்துதருடைய பணிகள் நூல் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசுவின் ஏற்றம் அடைந்த பிறகு சீடர் அனைவரும் அன்னை மரியாவுடன் இணைந்து ஒரே மனத்தோடு ஜெபத்தில் நிலைத்திருந்தார்கள். திரு அவை என்னும் ஒரு குழந்தை தூயாவின் வல்லமையினால் வெந்த கோஸ்து நாளில் பிறப்பதற்கு முன்பே அன்னை மரியா தன் ஜெபத்தாலும் பிரசன்னத்தாலும் அதை தம் கருவில் தாங்கினார். பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த சீடர்களுக்கு ஒரு தாயாக இருந்து தைரியம் ஊட்டினார். எனவே தான் திரு அவையின் தொடக்கத்திலிருந்து மரியா அதற்கு அன்னையாக விளங்குகிறார். அன்று சீடர்களை அரவணைத்தது போல இன்று உலகெங்கும் துன்புறும் பயணிக்கும் திரு அவையை தமது பரிந்துரையின் வழியாக அன்னை மரியாள் மோடி பாதுகாத்து வருகிறார். அதனால் தான் திரு அவையின் அன்னையாக இன்று நாளை நாம் கொண்டாடுகின்றோம். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஆதரவளித்து கொண்டு அன்பு செய்தார் என்பதை நாம் காண்கின்றோம். அன்னை மரியாவை நாம்
வீடுகளிலும் அதைவிட மேலாக நம்முடைய இதயங்களிலும் இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் அன்றாட ஜெபங்களில், குறிப்பாக ஜெபமலை வழியாக அன்னையோடு நாம் உறவு கொள்ள வேண்டும். அன்னையை வீட்டில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பமும் ஒருபொழுதும் கைவிடப்படுவதில்லை. துன்ப நேரத்தில் சிலுவையில் வழியில் நாம் நிற்க வேண்டும். நம் வாயில் நோய்கள், தோல்விகள், கண்ணீர்கள் வருகின்ற பொழுது சோர்ந்து விடாமல் அன்னைக்கு போல சிலுவையின் அடியில், அதாவது இறை நம்பிக்கையில் உறுதியாக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்களை தற்காலிகமானது என்பதை எண்ணி உயிர்ப்புதான் முக்கியம் என்று நம்பிக்கையோடு வாழ வேண்டும். உறவுகளை இணைக்கும் பாலமாக நாம் மாறுவோம். இயேசு சிலுவையின் வேதனையிலும் அன்னைக்கும் சிலருக்கும் புதிய உறவை ஏற்படுத்தினார். நாம் பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களை ஒன்றாக இணைத்து அன்பினால் இணைக்க மனிதர்களாக வாழ இன்றைய நாளில் நாம் ஜெபிப்போம். மரியன்னை நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமேன். முன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இன்றைய நாளில் அன்னை மரியாள் துணையோடு ஜெபிக்கின்ற நம் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், இன்று இந்த புதிய நாளுடைய விடியலை நாம் கொண்டாடியதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரை, நேற்று இரவில் உறக்கத்தீங்களை பாதுகாத்து இன்று ஒரு புதிய நாளுடைய ஒளியை காண செய்த ஒரு பேரன்பிற்காக மக்கள் புகழும் நன்றியும் கூறுகிறோம். ஆண்டவரை, சிலுவையின் அடியில் உறுதியோடு என்ற அன்னை மரியாளை எங்களுக்கு தாயாக தந்தீரை, அதற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். அன்பு சிறரான யோவான் அன்னையை தன்னுடைய இல்லத்தை ஏற்றுக்கொண்டதைப் போல இந்த புதிய நாளில் அன்னை மரியாவை எங்களுடைய இதயத்திலும் இல்லத்திலும் அன்றாட பணிகளிலும் முழுமையாக ஏற்றுக்கொள்க எங்களுக்கு உதவியாக வரும். அன்னை மரியாளை, திரு அவையின் தாயை, இந்த நாள் முழுவதும் என் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் தூய கரங்களில் ஒப்படைக்கிறேன். நான் சந்திக்கும் மனிதர்களிடம் அன்போடும் பணிவோடும் பழக எனக்கு கற்றுத்தாரும். சோதனைகளும் துன்பங்களும் என்னை சூழும்போது உன்னை போல சிலுவையின் அடியில் விசுவாசத்தோடு உறுதியாக நின்றிட எனக்கு தைரியத்தை தாரும். தூய ஆவியானவரை, இந்த நாள் முழுவதும் உடைய ஞானத்தாலும் வல்லமையாலும் என்னை வழிநடத்தும். என் குடும்பத்தையும் என் உழைப்பையும் என் கடமைகளையும் உமது பாதத்தில் வைக்கிறேன். தீமைகள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்து உமது ஆசீரால் எங்களை நிரப்பியறலும். இந்த மன்றாட்டுகளை நாங்கள் ஒன்றாக இணைத்து அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு இந்த நாள் முழுவதும் உமது சிறகுகள் நிழலில் வாழ்ந்திட, எங்கள் பயணத்தை ஆசீர்வதித்திட, எங்களை பணிகளை ஆசீர்வதித்திட, எங்களை ஆசீர்வதித்திட, எங்களை நாடி வருகின்ற ஒவ்வொரு நபர்களை ஆசீர்வதித்திட, எங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களை கருத்துக்கள் நிறைவேறிட நாங்கள் உருக்கமாக ஜெபிக்கின்றோம். அன்னை மரியாள் வழியாக எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அருளும். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனுடைய தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேலையிலும் எண்ணிக்கொள்ளும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.